காஸ்ட் பத்தி நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். லேபர்ஸ் ரெடியா இருப்பாங்க. நீங்க நல்லபடியா வேலையை முடிக்கணும். அது மட்டும் தான் எங்களோட கவலை. ஓகேயா? நீங்க அவள மாடு மேய்க்கிறவன்னு சொன்னீங்க. ஆனா அவ உங்களையே மேய்ச்சுவா போல இருக்கேமா? நான் வாழ வந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சொல்லுங்க மேடம், எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? பிரமிட கட்டின அடிமைங்களே கூட்டிட்டு வந்தாலும் 65 நாள்ல அதை முடிக்கவே முடியாது. சார், எங்களுக்கு எங்களோட சொத்து மட்டும்தான் சார் போகும். உங்களுக்கு நீங்க உலகம் பூரா சேர்த்து வச்சிருக்கிற உங்க ரெப்புடேஷன் போயிடும் சார். அது ஒண்ணு போனாலே போதுமே, எல்லாமே போயிடும். எப்படி மிரட்டுறா இவ? மிரட்டுன்னு நினைக்காதீங்க சார், நான் ரியாலிட்டியை தான் சொல்றேன். 65 நாள்ல வேலையை முடிக்க நாங்க டபுள் ட்ரிபிள் பேமெண்ட் கொடுக்குறோம் சார். 2-3 யூனிட்ஸ் வச்சு பண்றோம். ஆன் ஸ்பாட் பேமெண்ட்ல வேலை ஸ்மூத்தா ஓடிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்ல சார். பட் எங்ககிட்ட இப்ப அந்த அளவுக்கு கேஷ் இல்ல, அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறோம். 50C ரிலீஸ் பண்ணுங்க சார். இல்ல எங்க டாக்குமெண்ட்ல ஒண்ணு கொடுங்க, நாங்களே ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பெஷல் கேஸை எங்களை கன்சிடர் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். ஆமா சார், இந்த ப்ராஜெக்ட என்னோட வைஃபோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு நான் ஏமாந்து எடுத்தேன். ஆனா உண்மையிலேயே லக்ஷ்மி இத தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன பேச்சு பேசுறான் பச்சோந்தி. நீ என்ன சொன்னாலும் அவன் ஏமாற மாட்டான்டா ரிஷி. ஏன்னா நான் உனக்கு தோணுன குழி அவ்வளோ ஆழமானது. உங்க சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என்னோட நிர்வாகத்தோட பேசிட்டு சொல்றேன். சார், அதுக்கு டைம் இல்ல சார். ஐ நோ மிஸ்டர் ரிஷி. நான் மேலிடத்துல பேசாம எதுவும் செய்ய முடியாது. எஸ் ஆர் நோ உடனே சொல்லிடுறேன். நான் வரட்டுங்களா? கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுங்க சார். கண்டிப்பா ஐ வில் டூ மை பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், இவர் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. ஒன்னு பணம் இல்லைன்னா டாக்குமெண்ட், ரெண்டுல எதனா ஒண்ணு கொடுப்பாரு. நம்ம தைரியமா வேலையை ஆரம்பிக்கலாம் சார். அவன் எப்படி கொடுக்கறான்னு நானும் பாக்குறேன். ஏ லக்ஷ்மி, நீ 8 அடி பாஞ்சா இந்த மகதி 80 அடி பாய் வேண்டி. டாக்டர், என்னாச்சு குழந்தைக்கு? இல்ல, இவளுக்கு வாந்தி பேதி ஆயிடுச்சு. பாத்துட்டே இருக்கும்போது திடீர்னு வாங்கி வந்துட்டா. பாருங்க டாக்டர். ஒரு நிமிஷமா, என்னன்னு பாக்குறேன். யாழினி, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வெளியில வாங்க பேசுவோம். யாழினி, யாழினி. அனு வா, கூப்பிடுறாங்கல்ல. சொல்லுங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? நீங்க பெருசா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. அதிகமா வாமிட் பண்ணி லூஸ் மோஷன் ஆனதுனால டயர்ட்ல மயக்கம் ஆயிட்டா. ஐயோ டாக்டர், எதனால இதெல்லாம்? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கலாம். ஃபுட் பாய்சனா? சரி, என்னம்மா சாப்பிட்டா அவ? நான் தான் பால் காய்ச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு. பால் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 10 நிமிஷம் இருக்கும் டாக்டர். அப்படியா? அப்ப அது ஃபுட் பாய்சன் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. பால்ல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. நான் ட்ரிப்ஸ் ஏத்த சொல்லிருக்கேன். ஒரு பயமும் இல்ல. மறுபடியும் நான் வந்து செக் பண்றேன். டாக்டர், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. she will be all right. எல்லாம் செக் பண்ணி சொல்றதுக்கு 1 hour ஆகும். ப்ளீஸ் இவங்களை அழைச்சிட்டு போங்க. டாக்டர், சீக்கிரம் சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றாங்களே, வா.
என்ன லட்சுமி இவ்வளவு லேட்டா வர? ஆபீஸ்ல நிறைய வேலைங்க. அர்ஜுன் எங்க? நீ வர லேட் ஆச்சுன்னு அமரோட படுத்து தூங்கிட்டு இருக்கான். சரி நான் அவனை போய் உடனே கூட்டிட்டு லட்சுமி. வரேன். யாழினி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னாச்சுங்க? அவளுக்கு ஏதோ ஃபுட் பாய்சனா. இப்போ எங்க இருக்கா அவ? ஹாஸ்பிட்டல் தானே சொன்னேன்ல. என்னங்க நீங்க எங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தான் நான் போய் பாத்துட்டு வந்திருப்பேன்ல. ஆமா நீ போன் எடுத்ததானே? எத்தனை தடவை போன் பண்ணிருக்கான் பாரு. ஐயோ வேலை இருந்தது அதனால போன் எடுக்கல. அக்கா. ஹலோ அக்கா. அனு அனு ரொம்ப சாரிடி. யாழினிக்கு இப்படி ஆனது எனக்கு தெரியாது. பரவாயில்லக்கா. சரி யாழினி எப்படி இருக்கா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பால் காய்ச்சி கொடுத்து பால் குடிச்சதுல இருந்து ஒரே வாந்தி பேதி, டோட்டலா டீஹைட்ரேட்டா. அதான்க்கா அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணும்போது சுத்தமா கான்ஷியஸ் இல்லாம இருந்தா. இப்ப கொஞ்சம் தேறி இருக்கா. பரவாயில்லக்கா. அனு பால் எதுவும் கெட்டு போன பாலை கொடுத்துட்டியா? இல்லக்கா நல்லதா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கலர் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. கலர் மாறி இருந்துச்சா? யானு ஏதாவது பல்லிகில விழுந்திருக்கான்னு பாத்தியா? தெரியலையேக்கா. மீதி பால் எங்கதான் இருக்கா? இல்லக்கா பால் தீந்து போச்சு. மொத்தத்தையும் ஊத்தி கொடுத்துட்டேன். சரிடி நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவீங்கல்ல, நாளைக்கு பாக்குறேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிக்கா. ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு வந்திருப்பேன். போனை எடுக்காம போயிட்டு. இப்ப கவலைப்பட்டு என்ன பண்றது? ஏங்க அதான் நாளைக்கு வராங்கல்ல, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நான் அத பத்தி சொல்லல. நீ எப்ப வர எப்ப போறங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நான் தூங்குனதுக்கு அப்புறம் வர, ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுற. அதான் உன்னை பாக்குறதுக்காக இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்தேன். என்ன வெற்றி பண்றது? ரிஷி இந்த மகதியை நம்பி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு டே அண்ட் நைட் உழைக்க வேண்டியிருக்கு. நம்ம தூங்குற நேரத்துல கூட அந்த மகதி ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்குங்க. அதான் அவ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிஷியை விரட்டி விட்டால. இதுக்கு மேல என்ன இருக்குன்னு அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரிஷியை யாரும் எப்படியும் காப்பாத்திர கூடாதுங்கிறதுல அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. நாம ஒருத்தர்கிட்ட பேசி அக்ரிமெண்ட் போட்டு வச்சா ராத்திரியோட ராத்திரியா அவங்கள அவ விலை கொடுத்து வாங்கிடுறா. காலையில அவங்க எங்களால முடியாது நாங்க விலகிடுறோம்னு சொல்றாங்க. ஒருத்தரையும் விட்டு வைக்கலாங்க. என்ன லட்சுமி சொல்ற? ஒருத்தர் கூடவா நியாயமா இல்ல? இன்னைக்குதான் ஒருத்தர் விலை போகாதவரை சந்திச்சோம். அவரை அவ இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து விலக வைக்க 3 சூட்கேஸ் பணம் கொடுக்கறேன்னு சொல்லியும் இந்த மனுஷன் அதை வேண்டான்னு சொல்லிட்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு. ஐயோ அது அவருக்கு ஆபத்தாச்சே. ஆமாங்க, இருந்தாலும் அவர் துணிஞ்சு நிக்கிறாரு. சரி இப்போது வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஆரம்பிக்கலையா? ஆரம்பிச்சாச்சு. சொன்ன டைமுக்கு முடிச்சிருவீங்களா? ஆரம்பிச்சாச்சுல, சீக்கிரமா முடிச்சிருவோம். லட்சுமி எப்படியாவது முடிச்சு அந்த மகதி முகத்துல தார பூசுங்க. கரிய பூசுனா கூட தொடச்சிட்டு வந்துருவா. கண்டிப்பா நடத்தி காட்டுவோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். லட்சுமி கண்ணு, என்ன கண்ணு ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாமா, அவசரமா போகணும், டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு போடா. இல்ல பரவாயில்லம்மா, நான் போயிட்டு சரி பாத்து போயிட்டு வாமா. சரிம்மா. எங்க வச்ச? ஒரு நிமிஷம். என்னக்கா? இரு வரேன். இங்க இருங்க வரேன். கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க. போங்க, நீ நில்லு. அந்த கிழமை தானே அதையே சேர்க்க மாட்டேன்னு சொல்றான். இங்க இவளை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காளே. பாப்போம் பாப்போம் இந்த ஆட்டம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் போகுதுன்னு. இனிமே உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. உள்ள போங்க, வரேன். குழந்தைக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் சரியா கொடுங்க.
யாழினி சரி. டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா போட்டுக்கணும் என்ன அவ சமத்து பொண்ணு கரெக்டா சீக்கிரம் போட்டு சரியாயிடுமா? இல்ல யாழினி செல்லக்குட்டி இங்க வாங்க 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 இங்க வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. சாரிடா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க முடியல. பெரியம்மாக்கு ஆபீஸ்ல வேலை இருந்துச்சா அத உன்னை பார்க்க வர முடியல. நீங்க தான் ஃபோன் பண்ணி விசாரிச்சீங்களா? யார் சொன்னா உனக்கு? அனு சொன்னாளா? சரி சக்தி டாக்டர் என்ன சொன்னாங்க? அண்ணி ஒன்றும் இல்லையா, ஆனா டாக்டர் அட்மிட் ஆகும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. இதை பெரியவங்களாலேயே தாங்க முடியாதான், ஆனா இவளுக்கு வில் பவர் அதிகம்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம இவளுக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்கு. வேற என்ன சொன்னாங்க? நேத்து கடைசியா கொடுத்த பால்ல ஏதோ கலந்துருக்குன்னு சொன்னாங்க. அனு பால் நீ தானே காய்ச்சின? ஆமாக்கா. அப்போ பால் நல்லா இருந்ததா இல்ல தெரிஞ்சிருந்துச்சா? நேத்தே சொன்னேனேக்கா, பால் கொஞ்சம் கலர் மாறி இருந்துச்சு. கலர் மாறினது நான் பெருசா எடுத்துக்கல. எனக்கு நேத்தே சந்தேகம் வந்திருந்தா கொடுத்துருக்கவே மாட்டேன். சரி அப்போ பால் காய்ச்சும் போது யாராவது வந்தாங்களா? லட்சுமி லட்சுமி என்னமா இது? ஏதோ பள்ளி பாய்ச்ச உளுந்திருக்கோம். ஏதோ நடந்து போச்சு விட. குழந்தை இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்குது. அவ என்னத்த சாப்பிட்டாலோ? அவளுக்கு ஏதாச்சும் குடுக்கறத விட்டுட்டு போலீஸ்காரி மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற. நேரம் கெட்டு போயிருந்தா கூட குழந்தைக்கு இப்படிதாம்மா நடக்கும். ஆமா லட்சுமி, அம்மா சொல்றது கரெக்ட் தான். ஏனோ குழந்தைக்கு சாப்பிட என்ன கொடுக்க சொன்னாங்க? காரம் இல்லாம இட்லி மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் கொடுக்க சொன்ன. சரி நான் இட்லி தான் ஊத்தி வச்சிருக்கேன், நீ போ நான் எடுத்துட்டு வரேன். முதல்ல மேல கூட்டிட்டு போ. அக்கா, செல்லம் நானும் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். சரிம்மா. அனு பாத்துக்கோ. யாழினி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். வர சக்தி. லட்சுமி பாத்து போயிட்டு வாமா. சரிங்கம்மா. செல்லம் குழந்தைய பாத்துக்கோமா. சரிங்கம்மா. ஐயோ அவசரமா சாப்பிட கூட நேரம் இல்லாம ஆபீஸ்க்கு கிளம்பி ஓடுனவ சாவகாசமா ஆரத்தி எடுத்துட்டு பேசிட்டு போறா. இதுங்க என்னமோ சாதாரண பேதிக்கு என்னமோ இதுல ஆபரேஷன் பண்ண மாதிரி தாட்டு புட்டுன்னு தாங்குறாங்க. பேதி மருந்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா கலந்துருக்கணுமோ? தப்பு பண்ணிட்டேனோ? அதை இன்னொரு நாளைக்கு பாத்துக்குவோம். இவன் கேட்டுட்டான் போல இருக்கே. ஐயோ என்னத்த பண்ண போறான்னு தெரியலையே. ஜாக்கிரதை. ஐயோ யாருக்கு பயப்படணும் இல்லையோ இவனுக்கு பயப்படணும் போல இருக்குதே. படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன யாழினி, இப்ப வயிறு வலிக்கலல்ல? தலை சுத்தலல்ல? சரி சமத்தா தூங்க. என்ன யாழினி, ஏதாவது வேணுமா? சொல்லுடா. ஏன் யாழினி அழற? என்னடா? அம்மா இன்னொரு தடவை சொல்லு. அம்மா
ஏய் என்னாச்சு? சக்தி இவன் என்ன அம்மானு கூப்பிட்டா சக்தி. யாழினி நான் யாரு? அப்பா சொல்லுங்க மேடம், என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ரெனோவேஷன் நடக்கிற சைட்டுக்கு போனீங்களா சார்? டெண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க போற வழக்கம் இல்ல. அவங்களா கூப்பிட்டால் வழியா? அவங்க உங்களை கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? நீங்க சைட்டுக்கு போனா உங்களுக்கே தெரியும் சார். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே மேடம். 100 நாள்ல முடிக்க முடியாத வேலைய 65 நாள்ல முடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி முடியும்? முடிச்ச தரேன்னு சொல்லிருக்காங்களே மேடம். பீகார்ல இருந்து லேபர்ஸ் லாரியா இறக்கிருக்காங்களே. லாரியில கல்லு மண்ணு தான் இறக்குவாங்க. இவங்க லேபர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுவும் கல்லு மண்ணு மாதிரி தான் சார். இன்னும் புரியலையா? புரியுற மாதிரியே சொல்றேன். நீங்க கொடுத்திருக்கிறது என்ன? சாதாரண பில்டிங்கா? இட் இஸ் ஆன்டிக், புராதன கட்டிடம். அதை ரெனோவேட் பண்றதுக்கு we need experts. அதுவும் போயும் பீகார்ல தெருவுல படுத்துட்டு இருந்தவங்க, பிச்சை எடுத்துட்டு இருந்தவங்க, அவனுங்களை கொண்டு வந்து 65 நாள்ல கட்ட சொன்னா அது எப்படி சார் முடியும்? நீங்க மாளிகை கட்ட சொல்லிருக்கீங்க. இவங்க கொண்டு வந்திருக்க ஆட்கள் எல்லாம் பார்த்தா ஒரு மணல் வீடு தான் கட்டுவாங்க போல இருக்கு. சார், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இதை நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அவசரப்பட்டு ஃபண்டை ரிலீஸ் பண்ணாதீங்க. சரிங்க மேடம், நான் வரேன். சார், போய் 2ல 1 கேட்டுருங்க. கண்டிப்பா கேட்கிறேன் மேடம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஒண்ணு, அந்த ரெனோவேஷன் ஒர்க் டிலே ஆனதுக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு தெரியும். சார், நானா? அது ஏதோ ஒரு ரூமர். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், கேளுங்க. ரிஷி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா லட்சுமி மேடம் மேல முழு நம்பிக்கை இருக்குது. லக்ஷ்மி, அந்த பீகார் பிச்சைக்காரங்களுக்காவது பில்டிங்க பத்தி ஏதாவது தெரியும். ஆனா அந்த லக்ஷ்மிக்கு ஒரு மண்ணும் தெரியாது. வில்லேஜ்ல அவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தா. கரெக்டா சொன்னீங்க மேடம். அதனாலதான் அவங்க ஆளுகளை வச்சு அழகா வேலை வாங்குறாங்க. 4 அறிவு 5 அறிவு சமாளிக்கிறவங்களால 6 அறிவு சமாளிக்கிறது கஷ்டமே இல்லை. வரட்டுங்களா?